ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. இந்த வீடியோவில் நான் எப்படி ஐடி செக்டருக்குள்ள வந்தேன், என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓப்பன் பண்ணா காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்த டைம் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு நாள் வந்துட்டு, தம்பிங்களா நாளைக்கு ஒரு புது கம்பெனி ஒன்று வருது, ஸோ ப்ரிப்பேர் ஆகுன்னு சொன்னாங்க. நைட்டெல்லாம் தூக்கமே வரலங்க. என்னடா புது கம்பெனி வருது இப்படி சொல்கிறாங்க. எப்பவும் போல நம்ம ரெகுலராக வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு கம்பெனி வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கெஸ் பண்ணியிருப்பீங்களே, கம்பெனி வருது. ஸோ இது வந்து ஒரு ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ. ஆன் கேம்பஸ் இன்டர்வியூனா கம்பெனி நம்ம காலேஜுக்கு வரும், ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூனா நம்ம மற்ற காலேஜுக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சரி, மார்னிங் அடுத்த நாள் ஓப்பன் பண்ணா மார்னிங் 9 o'clock எல்லாமே வந்துட்டு ஃபார்மல் அவுட்ஃபிட் போட்டுட்டு மொத்த சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டையும் கேதர் பண்ணி வச்சிருந்தாங்க. முதல் ரவுண்டு என்னன்னு கேட்டா ஆப்டிடியூட் ரவுண்டு. இத்தனை நாளா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தோமோ அந்த ரவுண்டு ஆப்டிடியூட் ரவுண்டு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ரெகுலரா நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிருக்கிற ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை சொல்லு, இதை சொல்லுன்ற மாதிரி கொஸ்டினே கேட்கல. எடுத்தவொடனே என்ன கேட்டாங்கன்னா டெஸ்டிங் ரிலேட்டட் கேள்வியாக கேட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பக்னா என்ன, வாட் இஸ் அ பக் அப்படின்ற 2 mark கொஸ்டின் மாதிரி கேட்டாங்க. எங்களுக்கு கொஸ்டின் மாதிரி எழுத சொன்னாங்க. இது என்னடா அது தலையை சுற்றி இடிச்சுன்ற மாதிரி. சரி, நமக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை வச்சு நம்ம எழுதி ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணிட்டோம். அதுல பார்த்தா 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் ஆகி செகண்ட் ரவுண்டுக்கு போனோம். செகண்ட் ரவுண்ட் என்னன்னா ஜிடி குரூப் டிஸ்கஷன். நீங்க முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னடா இந்த ரவுண்ட்லாம் இல்லையே. ஆனா எங்களுக்கு அது வச்சாங்க. ஸோ நான் பாஸ் அவுட் ஆகி வந்து 3 years முன்னாடி. ஸோ எனக்கு நான் இன்டர்வியூ இதான டைம்ல எனக்கு வச்ச ரவுண்டு ஜிடியில் என்னன்னா நமக்குன்னு ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த டாப்பிக்கை நம்ம அதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் பத்தி பேசணும். இதுதான் ஜிடி ரவுண்டு. ஸோ அதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையுமே குரூப்பா பிரிச்சு பசங்களை ஒவ்வொரு குரூப்பா போட்டு அந்த குரூப்ல யார் பெட்டரா பேசுறாங்க அப்படின்றதுல ஒவ்வொரு குரூப்லயும் 2 பேர் 3 பேர் எடுத்தாங்க. இந்த ஜிடி ரவுண்டு முடிக்கிறதுக்கு 2:30 ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 9 o'clock ஸ்டார்ட் ஆன இன்டர்வியூ கிட்டத்தட்ட 2:30 ஆச்சு செகண்ட் ரவுண்ட் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க மறுபடியும் ரொம்ப டைம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சு போயிட்டு திருப்பி வந்தா இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்னா எடுத்துன்னு ஒரு ரவுண்ட்ல போட்டு முடிக்கிறேன். அது கிடையாது, 3 ரவுண்டு மொத்தம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் 1, டெக்னிக்கல் 2, ஹெச்ஆர் ரவுண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டெஸ்டிங், சீக்வல், ரெஸ்யூம்ல இந்த டெக்னிக்கல் ரிலேட்டட் ஸ்டஃப் எல்லாம் கேட்டாங்க. அது கூட நமக்கு ஃபேமஸான ஒரு வேர் யூ சி யுவர்செல்ஃப் இன் 5 years இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் தாங்க வந்தது இன்டர்வியூ 2. அந்த வந்து பேனல் 2-3 பேனல் இருந்துச்சு. ஸோ ஒரு பேனல் இருக்கவங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து ஹாபின்னு எழுதிருப்பாங்கல்ல, ஹாபியில சிங்கிங்னு போடுறதா எங்க பாடு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து டான்சிங் போட்டா எங்க ஒரு ஸ்டெப் போடு அப்படின்னு சொன்னாங்க. டிராயிங்னா நீங்க இங்க வரைஞ்சு காமிங்க இப்படி எல்லாம் சொல்லி கேட்டாங்க. நான் எப்படியோ டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் மாதிரி அந்த பேனலுக்கு போயிட்டு நான் பாஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்தது தாங்க ஹெச்ஆர் ரவுண்டு. கிட்டத்தட்ட மணி 6:45 ஆயிடுச்சு. 6:45 ஒவ்வொருத்தவங்களா அந்த லிஸ்ட்ல ரேண்டமா ஒவ்வொருத்தவங்களா செலக்ட் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க. சில பேருக்கு கூப்பிடவே இல்லை, ஏன்னா இது நானே ஃப்ரெண்ட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்டா போயிட்டு என்ன கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிடுற டைமுக்குள்ளேயே மீதி இருந்தவங்க அப்படியே நமக்கு மணி 7 ஆயிடுச்சு நான் போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க கூப்பிடல. எனக்கு அப்புறம் இந்த பேர்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, என்னை கூப்பிட்டாங்க, அவங்கள கூப்பிடல, அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்ட, தம்பி இந்த மாதிரி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு இதுதான் பேக்கேஜ், நீங்க இன்டர்னா செலக்ட் ஆயிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் லெட்டர் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேர் கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க கேட்டுக்கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் அவங்களை கால் பண்ணி வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களும் இதாகி கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்களும் கூட செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இதுதான் நான் வந்து இன்டர்வியூ ஐடிக்குள்ள வந்ததும் இன்டர்வியூல செலக்ட் ஆனதோட மொத்த ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 7:45 ஆச்சு. நீங்க நினைச்சிருப்பீங்க இப்பெல்லாம் யாருங்க 7:45 இருக்கு, இல்லைங்க, இப்போயே நடக்குது. 7:45 தான் நான் இன்டர்வியூல கரெக்டாக செலக்ட் ஆகி நான் இன்டர்வியூ இதை விட்டு வெளியே வந்த டைம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இன்டர்வியூல வந்து ஒரு விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து பாதியில கிட்டத்தட்ட கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க ஊருக்கு பஸ் இருக்காதுன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டாங்க. ஸோ ஒரு 5 minutes நாங்க போய் கூப்பிடலன்னா அவங்களுக்கு அந்த இன்டர்வியூ இந்த ஜாப் கிடைச்சிருக்காது. அது ஃபர்ஸ்ட் திங். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெஸ்யூம்க்கு ட்ரூவா இருக்கணும். இல்லைன்னா மேனேஜ் பண்ண வச்சு தெரியணும். இல்லைன்னா இப்ப சிங்கிங் நர்சிங் சொல்றப்ப கொஞ்சமாச்சு ஜஸ்டிஸ் பண்ணலன்னா நம்மள செலக்டே பண்ண மாட்டாங்க. இதுதாங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூஸ். இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டில் தென் பை.